அது என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, எனக்கு மிஸ்கேரேஜ் ஆயிட்டு அப்படின்னா, எனக்கு மிஸ்கேரேஜ்னாலே ஃபர்ஸ்ட் என்னன்னு புரியல. மிஸ்கேரேஜ் எனக்கு வந்து அபார்ஷன் ஆயிட்டுன்னு சொன்னா தெரியும். சரி, கரு கலைந்து விட்டது அபார்ஷன் ஆயிட்டு, அது ஒரு சாதாரண குற்றச்சாட்டா எடுக்க முடியுமா? சாதாரண குற்றச்சாட்டா எடுக்க முடியாது. அது வந்து ரொம்ப சீரியஸ். இந்த விஷயத்துல அவங்களை வச்சு நம்ம ஃபன் பண்ற மாதிரி எல்லாம் கிடையாது. ஏன்டா அந்த பெண் சொல்றாங்க அது பொய்யா இருக்கக்கூடும் என்பதான் என்னுடைய கருத்தும். ஏன்னா அந்த காலகட்டங்கள் அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். அதாவது முதல்ல இந்த மேட்ரு வெளியில வந்துச்சு புகஞ்சதுல, அது எப்பன்னு பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி 3வது மாசம் 2026, அதாவது மார்ச் மாசம் 4ஆம் தேதி இந்த மேட்ரு வெளில வருது அப்படிங்கிற மேட்ரு அவர் நிறுவனர் அவர்களே கேட்கிறார். அதற்கு பிறகு இவங்க கொண்ட எப்போ கேஸ் கொடுத்தாங்கன்னா 16ஆம் தேதி மார்ச் மாசம் தான் கொண்ட கேஸ் கொடுக்குறாங்க. இந்த இடைப்பட்ட காலங்களும் வந்து ஒரு 12 நாள் இருக்கு. அவங்க நிருபரே கேட்கிறாரு, என்ன கேட்கறா, இந்த 12 நாள் நீங்க என்ன பண்ணீங்க? உங்க மேல வந்து இப்போ வந்து கிட்னி முறைகேடு வழக்கு ஒன்று வச்சுட்டாங்க, திருடிங்கன்னு சொல்லிட்டாங்க, நீங்க என்ன பண்ணினீங்க அப்படிங்கிற மேட்டர் அவங்க கேட்கறாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு 2-3 நாள் டைம் எடுத்துச்சுங்க, அதை புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் எடுத்துச்சுன்னு அது எல்லாருக்கும் உள்ளதான் நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அதுக்கு பிறகு ஒரு 8-9 நாள் இந்த அம்மா கம்முன்னு இருந்துச்சு, அமைதியா இருந்துச்சு. அதுக்கு பிறகுதான் கொண்ட கேஸ் கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த இடைப்பட்ட காலங்களில் அந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருந்துச்சுமா, ரீல்ஸ் போட்டு உட்காந்துருந்துச்சு.